சிறு பிள்ளைகளை எல்லாரும் இந்த நல்ல வேலைக்காய் கர்த்தரை சோதரிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த காலை பொழுதில் உங்களை இன்வைட் பண்ணுகிறேன். எல்லாரையும் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் அழைக்கிறேன். எல்லாரும் இந்த சேனலில் வர கர்த்தர் கிருபை பாராட்டினவர்கள் கர்த்தரை சோதரிக்கிறேன். இன்று வசனம் நான் கூறுகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க வெறுமனே அவர்களோடு வழக்கிடாதே. இந்த வசனம் நம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு வசனம். என்ன ஆண்டவர் சொல்கிறார்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் முழுமையாக வாசிப்பீர்களானால் எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துள்ளார். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அதே போல் இகழ்வோரை அவர் இகழ்கிறார். ஞானவான்கள் அதை கனத்தை சுதந்திரிப்பார்கள். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள். அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு உனக்கு தீங்கு செய்யாதிருக்கு. யாருக்கும் சும்மா போகிறாங்க, அவங்களோட வழக்காடாதே. ஒரு உனக்கு நன்மை செய்ய திராணி இருந்தால் அது செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ஆகவே இந்த வருஷத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோன்னா, தீங்கு செய்யாதிருக்கிற மனுஷன் ஒன்றுமே பண்ணலை, அவங்களோட வெறுமனே வழக்காடாது. வெறுமனே ஒன்றும் செய்ய அவர்களுக்கு மற்றவர்களை காயப்படுத்தாது, மற்றவர்களை வேதனைப்படுத்தாது, மற்றவர்களை கொடுமைப்படுத்தாது. இப்படிப்பட்ட காரியமே அவனுக்கு வேண்டாம். நாம் சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங்காக இருக்க வேண்டும், உப்பாக இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும், அப்பமாக இருக்க வேண்டும். ஞானமானவளும் தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள். ஞானம் இல்லாதவர்களோ இடித்து போடுகிறார்கள். ஆகவே இந்த நாட்களில் நாம் வெறுமனே இருக்கிறவர்களோடு வழக்காடவோ சண்டை போடவோ அவர்களை குற்றப்படுத்தி நிராகரித்து அவர்களை ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். மற்றவர்களை ஒதுக்குவது, மற்றவர்கள் முன்பாக மற்றவர்களை காயப்படுத்துவது. சில வேளைகளில் மற்றவர்கள் செய்வதெல்லாம் காயப்பட்ட நம்மளுக்கு வேதனையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ மன்னிக்க வேண்டும். ஸோ அவர்களை மன்னிப்போமாக, அவர்களோடு சண்டை போடக்கூடாது தான் சொல்கிறார் ஆண்டவர். ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாது. ஒருவனுக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே. ஆகவே இந்த நல்ல வேளையில் நம்ம என்ன செய்யணும்னா, யார் கூடயும் நாம் வாக்குவாதமோ பிரச்சனைகள் கொடுக்கவோ கூடாது. கர்த்தர் நம்மை அன்பாக இருக்க கர்த்தர் சொல்கிறார். காட் இஸ் லவ். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுமையாக வாசிப்பீர்களானால் அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, ஆண்டவர் மற்றவர்களை நேசிக்க வேண்டும், தன்னைத்தான் நேசிக்க வேண்டும். நம்மளே அன்பாக வேண்டும், நம்மளுக்கு தானே நம்மளும் அன்பு செய்ய வேண்டும். அதாவது நம்மளையே நாம் அன்பாக இருக்க வேண்டும். அப்போ தான் செல்ஃப் லவ் இருந்தால் அதை மற்றவர்களை நேசிக்க முடியும். ஆகவே இந்த நாட்களில் வெறுமனே போகிறவர்களோடு சண்டை போடாமல், வாக்குவாதம் பண்ணாமல், பிரச்சனை பண்ணாமல், வழக்காடாமல் இருப்போமாக. இந்த வசனத்தை அருமையான வசனம் மறுபடியும் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாது. சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் கொடுக்குற வசனம் தான். நாம் சும்மா வழக்காடக்கூடாது, நம்ம அமைதியாக இருக்கணும். அது ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே கர்த்தரை நேசிப்போமாக. ஆமீன்.